போராட்டங்கள் ஓய்வதில்லை என்று நாம் சொல்வதுண்டு. ஆனால் இங்கே போராளி ஓய்வதில்லை. மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்னும் ஓய்வெடுக்கவில்லை, அவர் போராடிக்கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த தலைப்பு நமக்கு உணர்த்துகிறது. அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், இந்த மண்ணுலகை விட்டு மறைந்திருக்கலாம், ஆனாலும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய போராட்டம் ஓய்வதில்லை. அண்ணாவுக்கு பிறகு யார் என்ற கேள்வி எழுந்தபோது முறைப்படி நாவலர் நெடுஞ்செழியன் தானே தலைவராக வேண்டும். ஆனால் அமைச்சரவையின் வரிசையிலே 7வது இடத்திலே இருந்த கலைஞர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்கும் சூழல் உருவானது. அதற்கு 2 காரணம். ஒன்று, அவருக்கு இயல்பாகவே இருந்த ஆளுமை திறன், எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும். இன்னொன்று, இலக்கை அடைய வேண்டும், அடைகிற வரை ஓயக்கூடாது என்கிற போர்க்குணம்.